ட்ரேட் வித் மீ ப்ரோக்ராமினுடைய ட்ரேடிங் ரூல்ஸ், இந்த என்னென்ன ரூல்ஸ்லாம் இதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஷார்ட்ஸு. கோர் ரூல் என்ன அப்படின்னாச்சுன்னா, மேக்ஸிமம் ஒரு லாட்டு தான் நீங்கள் வந்துட்டு போடணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு லாட்டுக்கு மேலே ட்ரேடு எடுக்கக்கூடாது. இது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, இனிஷியலாக நீங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஸ்டாப் லாஸு, ஒரு டார்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப அதிகமான லாட்ஸை வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, இனிஷியலாக உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக நீங்கள் ட்ரெயின் ஆக மாட்டீங்க. அந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமும் உங்களுக்கு வராது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 90 டேஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு லாட்டுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது. ரெண்டாவது, இனிஷியல் கேபிட்டல் வந்து 10,000க்கு மேலே கொண்டு வரக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் 10,000 போட்டிங்க, அடுத்து நாளே உங்களுக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 9,000 வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபா நான் டாப்அப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு தான், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு சில நாட்களில் வந்துட்டு ட்ரேடு கூட இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து செட்டப் பேஸ்டு தான். மார்க்கெட்டினுடைய செட்டப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். செட்டப்பே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்றப்ப நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். அடுத்த டிசிப்ளின் ரூல்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஓவர் ட்ரேடிங் நாட் அலவுடு. ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நோ ரிவெஞ்ச் ட்ரேடிங். இன்றைக்கி லாஸ் பண்ணிட்டீங்க ஒரு ட்ரேடு அப்படின்னாச்சுன்னா அதோடு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ட்ரேடை வந்து பண்ணக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மேண்டேட்ரி. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணவே கூடாது. ஸ்டாப் லாஸு மஸ்ட்டு. பேஷன் பார்ட் ஆஃப் ட்ரேடிங். பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கும். சில நேரம் காலையிலேருந்து காத்திருந்து எந்த ஒரு சிக்னலுமே நம்மளுக்கு கிடைக்காம, ஒரு செட்டப்புமே கிடைக்காம, ஒன்றுமே ட்ரேட் பண்ணாமல் போக வேண்டிய நாட்களும் வரும். அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். லெவல்ஸை பிரேக்கப் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப நிதானம் வந்துட்டு கடைபிடிக்கணும். ப்ராஃபிட் மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஓவர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டு போகக்கூடாது. இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, நாட் எவ்ரி டே இஸ் எ ப்ராஃபிட் டே. கேபிட்டல் ப்ரொடக்ஷன் கம்ஸ் ஃபஸ்ட்டு. உங்கள் முதலீடை காப்பாற்றுறது தான் வேலை. கன்சிஸ்டன்ட் இஸ் த ரியல் கோல். நம்மளோட தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு லாபத்தை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோல். தொடர்ச்சியான டெய்லி இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணோன்னா டோட்டலாக நம்ம லாபத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கு.